பத்திரப்பதிவுகளுக்கு கையூட்டு வாங்கும் செல்லம்பட்டி பத்திர பதிவாளர் திருமதி கண்மணி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். நடவடிக்கை எடுக்காவிட்டால் சென்னையில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக பாமக புறநகர் மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் பத்திரப்பதிவுக்கு கையூட்டு வாங்கும் செல்லம்பட்டி பத்திர பதிவாளரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி பத்திர பதிவாளர் கண்மணி அவர்கள் பத்திரப்பதிவுக்கு கையூட்டு வாங்கி வருவதாகவும் அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி பாமக சார்பில் மாவட்ட பதிவாளர், மாவட்ட ஆட்சியர், பதிவுத்துறை தலைவர், பதிவுத்துறை துணைத் தலைவர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை என அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் பல்வேறு கட்டங்களில் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி இன்று பாதிக்கப்பட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மேலும் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாமக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் ராஜாராம், மாவட்ட துணை செயலாளர் பாக்யநாதன், ஒன்றிய செயலாளர் தெய்வம் பிரசாத், கொள்கை பரப்பு செயலாளர் குமார், வழக்கறிஞர் அஜித் குமார், கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாமக புறநகர் மாவட்ட செயலாளர் முருகன், மதுரை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள பத்திர பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக உள்ள கண்மணி அவர்கள் ஒரு 2 மாதங்களாக புதியதாக அங்கே பதிவாளராக பணியாற்றி வருகிறார். அவர் அளவுக்கு அதிகமான லஞ்சம் வாங்குகிறார். பதியக்கூடாத அண்ணாப்பூர் பத்திரத்தை சென்டுக்கு 20,000 வீதம் லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த லேபட் இல்லாத இடத்துக்கு சென்டுக்கு 1 லட்சம் வரை, அதாவது பிளாட்டுக்கு ஏற்று பணம் லஞ்சம் வாங்கி வருகிறார் நேரடியாக. இது சம்பந்தமாக நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் பலமுறை கேட்டும், நான் அப்படித்தான் லஞ்சம் வாங்குவேன், உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்று அந்த செல்லம்பட்டி பதிவாளர் கண்மணி அவர்கள் கூறி வருகிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட பதிவாளர் செந்தில்குமார், டிஐஜி அவர்களிடமும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் சென்னையில் போய் பத்திர பதிவு தலைவர் அவர்களிடமும் ஆதாரபூர்வமாக மனு கொடுத்துள்ளோம். அந்த சீட்டில் உள்ள அவருடைய புட்டேஜ், கவர்மெண்ட்டுடைய புட்டேஜ் எடுத்து பார்த்தாலே இவர் பண்ண லஞ்ச ஊழல் எல்லாம் தெரிய வரும். இந்த விஷயத்தை நாங்கள் அனைத்து அதிகாரிகளிடம் கொடுத்துட்டோம். முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த ஒரு வாட்ஸ்அப் எண்ணுக்கெல்லாம் புகார் பண்ணிட்டோம். முதலமைச்சர் பிஏவுக்கு புகார் பண்ணிட்டோம். ஆனால் திமுகவும் அதிமுகவும் தாண்டி விஜய் அரசு, தமிழக வெற்றி கழக அரசு லஞ்சத்தை தமிழ்நாட்டில் விதைத்து விட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் செல்லம்பட்டி பதிவாளர் கண்மணி. அவர்கள் மட்டும் காப்பாற்றவில்லை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பத்திர அலுவலகங்களிலும் இது நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கண்மணி மீது இன்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இன்னும் கோட்டை வரை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா, எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், எங்கள் தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஆலோசனைப்படி நாங்கள் சென்னை கோட்டை வரை போராட்டம் பண்ண தயாராக உள்ளோம். அது மட்டுமல்ல, இன்று எங்களிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மனு வாங்கி அவர் மீது ஒன்று நடவடிக்கை எப்பயாரோ அல்லது பணி நீக்கமோ பண்ணவில்லை என்றால் இன்றே நாங்கள் கலெக்டர் அலுவலகத்துக்குள் அமர்ந்து போராட்டம் நடத்துவோம். முருகன், மாவட்ட செயலாளர், மதுரை புறநகர்.